வெல்கம் கவர்மெண்ட் ஆஃபீஸர்ஸ். நமக்கு யூபிஎஸ்சிலேருந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் ஒரு நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த நோட்டிஃபிகேஷனை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல டீட்டெயிலாக பார்க்க போறோம். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி, நேவல் அகாடமிலேருந்து நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறதா இருந்தால் ஆன்லைன் வழியாக மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும். ஆஃப்லைனில் அப்ளை பண்ண முடியாது. upsconline.nic.in இந்த வெப்சைட்டில் போய் நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். இந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் ஜூன் 4ஆம் தேதி வரைக்கும் அப்ளை பண்ணலாம். விருப்பம் இருந்தால் நீங்கள் ஜூன் 4ஆம் தேதிக்கு முன்னாடியே அப்ளை பண்ணிடுங்க. நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஏதாவது மிஸ்டேக்காக அப்ளை பண்ணிட்டீங்கன்னா அதை கரெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு 7 டேஸ் கொடுத்துருக்காங்க. 5/6/2024 to 11/6/2024 1 வீக் இருக்குது. நீங்கள் அந்த டைமில் வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் ஆர்மியில் 208 போஸ்ட்டு, நேவியில் 42 போஸ்ட்டு, ஏர்ஃபோர்ஸில் 92, 18, 110 தனித்தனியாக டியூட்டி வைஸ் பிரித்து கொடுத்துருக்காங்க. மொத்த போஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 404 போஸ்ட். இதுக்கான எக்ஸாம் சென்டர் தமிழ்நாட்டில் அவைலபிளாகவே இருக்குது. புதுச்சேரி, சென்னை, கோயம்புத்தூர், திருச்சிராப்பள்ளி, மதுரை, வேலூர் சைடுலாம் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் இருக்குது. ஸோ நீங்கள் நியரஸ்ட்டாக எந்த சென்டர் இருக்கோ அந்த சென்டரில் அப்ளை பண்ணிக்கோங்க. இதுக்கான ஏஜ் லிமிட் நீங்கள் ஜனவரி 2, 2006க்கு பின்னாடி பிறந்திருக்கணும். ஜனவரி 1, 2009க்கு முன்னாடி பிறந்திருக்கணும். இந்த இன்விட்விம் கேப்பில் பிறந்திருந்தால் மட்டும்தான் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியும். இதுக்கு அதிகமாகவோ இல்லை குறைவாகவோ இருந்தால் நீங்கள் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ண முடியாது. இந்த போஸ்ட்டுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் ஆர்மி விங் நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமியில் சேரதா இருந்தால் 12th பாஸ் பண்ணியிருக்கணும். 12th வந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேக்ஸ் வந்து இருக்கணுங்கிற அவசியம் இல்லை. அதே நீங்கள் ஏர்ஃபோர்ஸ், நேவல் விங்ஸ் டிஃபென்ஸ் அகாடமியில் சேரதா இருந்தால் நீங்கள் 12th வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸை வந்து படிச்சிருக்கணும் கட்டாயமாக. இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் எஸ்சி, எஸ்டி, ஃபீமேல் கேண்டிடேட்ஸ்க்கு எந்த ஃபீஸுமே இல்லை. மற்ற கேண்டிடேட்ஸ்க்கெல்லாம் ₹100 ஃபீஸ் இருக்குது. ஸோ நீங்கள் ₹100 பே பண்ணணும். இதுக்கான எக்ஸாமினேஷன் ஸ்கீம் மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் 300 மார்க்ஸ் எழுதணும். ஜென்ரல் எபிலிட்டி டெஸ்ட் வந்து 600 மார்க்ஸ்க்கு எழுதணும். ஸோ டோட்டலாக நீங்கள் 900 மார்க்ஸ் எழுதணும். ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்குமே உங்களுக்கு 2.5 மணி நேரம் தான். நீங்கள் 600க்கு எழுதுறதா இருந்தாலுமே உங்களுக்கு 2.5 மணி நேரம் தான். 300க்கு எழுதுறதுமே உங்களுக்கு 2.5 மணி நேரம் தான். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க எல்லாருக்கும் இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். கவர்மெண்ட் ஜாப் தேடிட்டு இருக்கவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். இந்த நோட்டிஃபிகேஷன் ரிலேட்டடாக வேறு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.